லாகூரில் இருக்கும் அமெரிக்கர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. லாகூரில் இந்திய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் அமெரிக்கா இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், லாகூர் நகரத்திலிருந்து அமெரிக்கர்கள் வெளியேறணும் உடனடியாக அப்படின்னு அமெரிக்க அரசு உத்தரவிட்டிருக்காங்க. வேறு என்னென்ன தகவல்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அறிக்கையின் மூலமாக? வேதவள்ளி, லாகூர் நகரத்தை விட்டு உடனடியாக அமெரிக்கர்கள் வெளியேற வேண்டும் என்றும், வெளியேற முடியாதவர்கள் பாதுகாப்பான இடங்கள்ல பங்கர்லையோ பாதுகாப்பான தாக்குதல் நடத்த முடியாத பகுதிகளுக்கு தஞ்சமடைய வேண்டும் என அமெரிக்கர்களுக்கு அந்த நாட்டு அரசு தற்போது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறது. லாகூர் பகுதியில் தொடர்ந்து வான்வெளி பதற்றம் இருப்பதாகவும் அமெரிக்க அரசு வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க உளவுத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ட்ரோன் தாக்குதல்கள் லாகூர் மீது எப்போது வேண்டுமானாலும் நடத்தப்படலாம் என அமெரிக்கா அந்த அறிக்கையில எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. லாகூரில் சுற்றி இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸை இந்தியா செயலிழக்க வைத்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிற இந்த நிலையில அமெரிக்கா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. லாகூர் பாகிஸ்தானின் 3வது பெரிய நகரமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் இந்திய எல்லையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என அமெரிக்க அரசு அந்த நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. மேலும் அமெரிக்காவில் உள்ள பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை மக்கள் எப்போது வேண்டுமானாலும் அணுகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, லாகூரிலிருந்து அமெரிக்கர்கள் வெளியேற வேண்டும் அப்படின்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் மூலம் லாகூரில் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று அமெரிக்கா எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வேறு ஏதேனும் நாடுகள் தரப்பிலிருந்து பாகிஸ்தான் தொடர்பாக அறிவுறுத்தல்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? தொடர்ச்சியாக லாகூர் நகரத்தை பொறுத்தவரை நேற்று இரவில் இருந்தே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு வந்ததாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி இருந்தது. சற்று நேரத்திற்கு முன்புதான் இந்திய பாதுகாப்புத்துறை ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருந்தது. பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவினுடைய 13 நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும், அந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக தற்போது இந்தியாவும் பாகிஸ்தானினுடைய ஏர் டிஃபென்ஸ் அமைப்பை செயலிழக்க செய்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறது. லாகூர் நகரத்தை பொறுத்தவரையும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய நகரம். அந்த நகரத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த ராணுவ பாதுகாப்பு அமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி செயலிழக்க வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில தற்போது வல்லரசு நாடான அமெரிக்கா அந்த நாட்டு குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் அந்தந்த நாட்டு குடிமக்களுக்கு பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை விடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய ஒரு பதற்றமான சூழல்ல பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான போர் அமைச்சரவை கூட்டம் மீண்டும் 3வது நாளாக இன்று தொடங்கி இருக்கிறது. இதன் பின்னால் அவர்கள் எடுக்கப்பட்ட முடிவு, அதற்கு பிறகு இன்று இரவு மேலும் தாக்குதல் அதிகரிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பதற்றமான சூழல்ல தான் உலக நாடுகள் தற்போது பாகிஸ்தானில் உள்ள முக்கியமான நகரங்களை விட்டு வெளியேற வேண்டும் என தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே வெளிநாட்டினர் யாரும் இருக்க வேண்டாம் என்கின்ற அறிவுறுத்தல்கள் தொடர்ச்சியாக வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். வேதவள்ளி, பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் லாகூர்ல இருக்கிறவங்க வெளியேறணும் அப்படின்னு அமெரிக்க அரசு தரப்பிலிருந்து அமெரிக்கர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில அங்கு பாகிஸ்தான் பிரீமியர் லீக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அதுவும் கராச்சி நகரத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னதாக இந்தியாவை பொறுத்தவரையில் கூட மும்பை பஞ்சாப் அணிகளுக்கு இடையே நடைபெற இருந்த IPL போட்டியும் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கு. தர்மசாலாக்கு பதிலாக அகமதாபாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிலும் அந்த கிரிக்கெட் போட்டிகள் கராச்சி நகரத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது குறித்த கூடுதல் விவரம் என்ன பாலவெற்றிவேல்? இந்தியன் பிரீமியர் லீக் போன்று பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் பிரீமியர் லீக் தற்போது நடைபெற்று வருகிறது. கோடை காலத்தில் நடைபெறும் இந்த கிரிக்கெட் போட்டியில பாகிஸ்தானினுடைய கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிதும் ஆர்வமாக வரவேற்று பார்ப்பார்கள். இத்தகைய சூழல்ல ராவில்பண்டி நகரம் என்பது இந்தியாவினுடைய எல்லையிலிருந்து 250 கிலோமீட்டரிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. எனவே அந்த நகரத்தில் நடத்தப்படக்கூடிய பாகிஸ்தான் பிரீமியர் லீக் போட்டிகள் அனைத்தும் கராச்சி நகரத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு கருதி இந்த போட்டிகள் அனைத்துமே கராச்சி நகரத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் இன்னமும் முடிவடையவில்லை என இந்தியா தெரிவித்திருக்கிற நிலையில பாகிஸ்தானில் தற்போது ஒரு
பதற்றமான ஒரு நிலை நீடிக்கிறது. பாகிஸ்தானினுடைய வடக்கு மாகாண பகுதிகள், குறிப்பாக பஞ்சாப் மாகாணத்துல இருக்கக்கூடிய அனைத்து நகரங்கள்லையும் மக்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸும் பெரிய அளவுக்கு பரவி வரும் நிலையில பாதுகாப்பு காரணம் கருதி தற்போது கிரிக்கெட் போட்டி கராச்சி நகரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தான்ல உள்ள கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள் மட்டுமல்லாது பொது நிகழ்ச்சிகள், மக்கள் கூடும் நிகழ்ச்சிகள் அனைத்திற்குமே தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழல தான் பஞ்சாப் மாநிலத்திலையும், இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் இரவு நேரங்கள்ல மின் தடை ஏற்படுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது. பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவை ஒட்டியிருக்கக்கூடிய அனைத்து பெரிய நகரங்களிலும் பாதுகாப்பு காரணமாக அனைத்து நிகழ்ச்சிகளும் தற்போது ரத்து செய்யப்பட்டு வருகின்றது. போர் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்கிற ஒரு நிலைதான் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தற்போது செய்தி வெளியிட்டு வருகின்றது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டாலும் தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையை பார்க்கும்போது பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அத்துமீறி பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தி வருவதால் இந்தியாவும் பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி, ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை, தொடர்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் தெரிவித்திருக்கும் நிலையில பாகிஸ்தானுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் கவனம் பெறுகின்றன. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.